வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் எடப்பாடி கும்பம் சக்தி. 2025 சித்திரை மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்களை தொடர்ந்து லக்கணத்திற்கு பலன் பார்த்துட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இப்போ ரிஷப லக்கணம். இப்போ ரிஷப லக்கணத்திற்கு குருனுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? அவங்க ஃபஸ்ட்டு யார்? இந்த லக்கணத்துக்கு அவங்க யார் அப்படின்னா, இப்போ லக்கண ரீதியாக பார்க்குறோம் அப்படின்னா அஷ்டமாதிபதி அண்ட் லாவாதிபதி இந்த ரெண்டு கேரக்டரும் குருவுக்கு இருக்கும். அஷ்டமாதிபதி அப்படின்னா நம்மளுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் அதை கொடுக்கக்கூடிய கிரகமும், ரெண்டாவது திடீர் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய பாவகமும் அந்த 8ஆம் பாவகம் தான். இதுல விபத்து, கண்டம், வீண்பலி அல்லது அவமானம் இந்த மாதிரி பிரச்சனைகளை தரக்கூடிய பாவகமும் அப்ப 8ஆம் இடம் தான். 11ஆம் பாவகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு லாபம், ஆதாயம், மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடிய கிரகம். இதுங்கிறதுனால இதுல 11ஆம் பாவகம். ஸோ இப்போ ஒரு பாவகம் நம்மளுக்கு பாதிப்பையும், ஒரு பாவகம் அதற்கான ஆதாயத்தை தருவது போல இந்த குருனுடைய ரிலேஷன்ஷிப் ரிஷபத்துக்கு இருக்கும். குருவுக்கும் சுக்கிரனுக்கும் இயற்கையாகவே ஒரு முரண்பாடான ஒரு விஷயம் இருக்கு. தட்சணை இல்லாம, தகுதி இல்லாம ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்க மாட்டாரு குரு. அது தேவகுரு. சுக்கிரன் அப்படின்னா நீ தகுதியோ அல்லது நீ என்ன வர்ணமோ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. உனக்கு திறமைக்குதா கற்றுக்கோ. தன்னிடம் இருக்கிற விஷயத்த ஒளிவு மறைவு இல்லாமல் கற்றுக் கொடுக்கக்கூடிய குரு சுக்கிரன். அப்போ தேவகுரு, அசுரகுரு இது ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு ஈக்குவலான ஒரு இருக்கு. அப்படின்னா இந்த முரண்பாடை இவங்களுக்கு லக்கண ரீதியாக பார்த்தோம்னாலும் இந்த தனுசு லக்கணத்துக்கும் ரிஷப லக்கணத்துக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்குப்பா. ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்து லக்கணத்திலிருந்து ஒரு வருட காலகட்டம் நிறைய கஷ்டத்தையும் சிரமத்தையும் கொடுத்திருந்தாலும் இப்போ தனஸ்தானமான 2ஆம் பாவகத்தில் வருவது ஒரு கூடுதல் சிறப்பு. அதாவது திடீர் பண வரவு, வராக்கடன் வர்றது, திடீர் ஒரு பொருளாதார முன்னேற்றம் அடைவது, இது போன்ற சூழ்நிலைகள் பிளஸ் பாயிண்ட். அது உங்கள் லக்கண பிரகாரம் சுப கிரகத்தினுடைய திசைகள் நடந்தால். அதே லக்கணத்திற்கு அசுப கிரகங்களுடைய திசை நடக்குது, அதாவது 6ஆம் அதிபதி திசையோ அல்லது குரு திசையோ அல்லது சுக்கிர திசையோ அல்லது செவ்வாய் திசையோ இந்த மாதிரி திசை நடந்தா உங்களுக்கு இது அதிர்ஷ்டத்தை தராம அது பாதகமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உண்டு பண்ணி விட்டுரும். ஸோ அதுல நீங்க தெளிவு பண்ணி, குரு பார்க்குற இடத்துக்கான பவர் அதிகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ குரு பார்க்குற இடம் எங்க பார்க்குறாங்க அப்படின்னா 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம். இப்போ இந்த 3 இடத்துக்கு குருவினுடைய பார்வை இருக்கும். இப்போ இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது லக்கண ரீதியா 6ஆம் இடம் அப்படின்னா நோய் எதிரி கடனை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படுத்திடுறோம். இதுல பிளஸ் என்ன அப்படின்னா, நான் இது வரைக்கும் ஒரு வேலைக்காகவோ அல்லது ஒரு தொழில் தொடங்குவதற்காகவோ கடன் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இது தரும். ஆனா இந்த குருவும் சுக்கிரனும் பாருங்க, லட்சக்கணக்கில் கடன் பண்ணக்கூடிய அமைப்புகளையும் கோடிக்கணக்கில் கடனாளி ஆகக்கூடிய அமைப்புகளும் இந்த குரு சுக்கிரனுடைய சேர்க்கை இருந்துடும். அது 6ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படுறப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பெருசா, அதாவது தன்னுடைய தகுதிக்கு மீறின கடனை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பை அந்த குருவும் சுக்கிரனும் ஏற்படுத்துவாங்க. ஸோ அதுமாரி இன்னைக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறது உங்களுக்கு அந்த கடனை பெருசுபடுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டாக்கி வச்சிடும். அடுத்தது பாவக ரீதியாக 8ஆம் இடத்தை பார்க்கறது. 8ஆம் இடம் நம்மளுக்கு திடீர் வருமானம், திடீர் யோகம் அப்படி இருந்தாலுமே அங்கே தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்கக்கூடாது. பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறீங்க, இல்லை நீங்கள் வர வேண்டி இருக்குது, உங்களுக்கு தர வேண்டியது இருக்குது அப்படின்னா கூட போய் பேசுகிறப்ப கொஞ்சம் வார்த்தையில் கவனமாக பேசணும். ஏன்னா அஷ்டமாதிபதி 2ல் இருந்தால் அவனுடைய வார்த்தைகள் கடும் சொற்களாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஒரு கிரக அமைப்பு. ஸோ இந்த காலகட்டம் அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துல டிரான்சிட் ஆகி நிற்கிறாங்க. இப்போ இவங்க உங்களுடைய வார்த்தைகளை தூண்டி விடுவாங்க. அப்போ நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் வார்த்தைகளை அங்கே பேச வேண்டிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி விட்டு உங்களுக்கு வர வேண்டிய பாக்கியமோ, வர வேண்டிய பணமோ, இல்லை வர வேண்டிய சந்தர்ப்பமோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சந்தர்ப்பமோ கை நழுவி போகிறதுக்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணி விட்டுரும். அதனால வார்த்தைகள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். அதேமாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஒருத்தர்கிட்ட நம்பி முழுசாக பணத்தை ஒப்படைக்க வேண்டாம். ஒருத்தர்கிட்ட அமௌண்ட் தரீங்க அல்லது நீங்கள் ஒருத்தர்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா கூட எண்ணி பார்க்காம வாங்கக்கூடாது. எண்ணி அவங்ககிட்ட கொடுக்கணும். அவங்ககிட்ட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு பேங்க்லேயே வாங்கிட்டு வந்தாலும் சரி, நீங்கள் பண்டல் போட்டு அப்படியே பேங்க் கட்டு அப்படியே இருக்குது அப்படின்னா கூட ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் நம்பிக்கையானவர் தான். உங்ககிட்ட பணம் வாங்குறவரோ அல்லது கொடுக்குறவரோ ரொம்ப நம்பிக்கையான நபர்களாக கூட இருப்பாங்க, சரிங்களா? ஆனால் சூழ்நிலை என்ன ஆகும் அப்படின்னா, ஏதாவது ஒரு ரூட்டில் மாறி ஒரு வீட்டில் இருக்கிறவங்களோ மற்ற ஏதாவது ஒரு கணக்கில் ஒரு ஒரு அமௌண்ட் மிஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப உங்கள் மேலே இருக்கிற முழுமையான நம்பிக்கை வீண் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு பண்ணி விட்டுரும். ஸோ அதனால் பணம் எவ்வளோ ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, எவ்வளோ இருந்தாலும் கொடுக்கல் வாங்குற விஷயத்தில் ரொம்ப இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. இதில் ஒரு பெரிய அவமானத்தையும் இல்லை ஒரு பெரிய தர்ம சங்கடத்தையும் உண்டாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு பண்ணி. மற்றபடி 10ஆம் பாவகம், 10ஆம் பாவகத்தை பார்க்கறதுல ஒரு ப்ளஸ்ஸு.
அது தொழில் மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு, புதுசா தொழில் அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, தொழில் மூலியமா நம்மளுக்கு ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதுல ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா, இந்த 6ஆம் இடம், 2ஆம் இடம் 2மே வந்து 2 இடத்தையும் பார்க்குற குரு வந்து 11ஆம் இடத்த பார்க்கறது வந்து கொஞ்சம் ஆறுதலான ஒரு விஷயம். ஏன்னா எக்காரணத்தை கொண்டும் தொழில்ல ஒரு டெவலப் பண்ணி விட்டுருவாங்க. ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்மள தொழில டெவலப் பண்ணி விட்டு ஒரு பெரிய ஒரு ஆதாயத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இது ஒண்ணுதான் நம்ம ரிஷப லக்கணத்துக்கு குரு இந்த வருடம் குரு பயிற்சி பலன் ஆறுதல் அப்படின்னா அங்க பாக்குற பார்வை 10ஆம் பார்வையை பாக்குறது மாமியார் மூலியமா வருமானம் வரக்கூடிய யோகம் உண்டாகும், இல்ல மாமியார் சொத்து வரக்கூடிய யோகம் உண்டாகும், இல்ல கூட்டாளிகள் இந்த மாதிரி நம்மளுக்கு ஆஹ், இருக்கிற பிசினஸை வந்து டபுள் பண்றதுக்கான வாய்ப்புகள், இன்னும் பிரான்ச்சஸ் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள், இப்படி வந்து இது கூடுதல் பிளஸ். ஸோ ஓவரால் வந்து இந்த 2 விஷயம் 2 கிரக பார்வைக்குமே கொஞ்சம் 2 பாவக பார்வையும் நம்மளுக்கு திருப்தி இல்லாமல் இருக்குது. ஒரு பார்வை மட்டும் நம்மளுக்கு திருப்தியா இருக்கு. ஸோ ஓவரால் நம்மளுக்கு வந்து ஒரு 50% ஓகே தான். அதே ரிஷப லக்கணம் கவனமா இருக்க வேண்டிய ரிஷப லக்கணம் அப்படின்னா, அதாவது துலாமில், ரெண்டாவது வந்து தனுசுல, கும்பத்துல இந்த 3 லக்கணத்துல அல்லது ராசியில அப்படி வச்சுக்கோங்க. ராசினா தான் உங்களுக்கு டக்குன்னு புரியும். அந்த ராசியில உங்களுக்கு அஷ்டமாதிபதி அல்லது 6ஆம் அதிபதி அது 12ஆம் அதிபதி இந்த 3 கிரகம் நின்று திசை நடக்குது அப்படின்னா நீங்க மட்டும் கூடுதல் கவனமா இருங்க. ஏன்னா குரு ஒரு விஷயத்தை பார்த்து அதை பெரிதிப்படுத்தக்கூடிய ஒரு குணாதிசயம் குருவுக்கு உண்டு. ஸோ 6ஆம் இடத்தை பார்க்குறப்ப நம்மளுக்கு நோய் பெருசாகிறதுக்கோ இல்லை கடனை பெருசாகிறதுக்கோ இல்லை வந்து பகையை பெரிதிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கிவிடும். அதனால நீங்க அதை நடக்கிற திசாபுத்தி உங்க பச்சாட்டில் நடக்கக்கூடிய திசாபுத்திக்கு தகுந்த மாதிரி இருக்கிற அந்த பாவகத்தில் இருக்கிற கிரகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். மற்றபடி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் யோகத்தையும் கடன் வரதுக்கான வாய்ப்புகளையும் தர வேண்டும் என்று குரு பகவானை பிரார்த்தித்து மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.